உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்றார், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை. இது ரொம்ப அழகான வசனம் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். இன்னைக்கு உங்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்க நல்லா இருந்து கூட சொல்ல தேவையில்ல. உங்களை யார் சபிக்கிறார்களோ நீங்க சபிக்க தேவையில்ல, கர்த்தரே சபிப்பார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அந்த நம்ம மேல பாசம் வச்சிருக்காரு பாருங்க. ஒரே ஒரு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலை போல உன்னால எண்ண முடியும்னா எண்ணிக்கோ. எப்ப தெரியுமா சொல்றாரு? புள்ள கிடையாது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, டாக்டர் சொல்றாரு நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, கதை முடிஞ்சு போச்சு. இந்த அம்மாவுக்கு 75 வயசு, இந்த மனுஷனுக்கு 90 வயசு, இவ்வளோ வயசு வித்தியாசம், காலம் கடந்து போச்சு, ஒன்றும் நடக்காது, முடியாது. இதெல்லாம் அங்க வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் வரும் உன் வீட்டில் ஒரு பிள்ளை இருப்பான். அந்த நாள் வந்தபோது ஈசாக்கு கர்த்தர் கொடுத்தார். அது முன்னாடி நடுவில் வேற ஒரு டச் ஆகி போச்சு, கனெக்ஷன். யாரு? ரெபேக்கா பேச்சு கேட்டு ஆபிரகாம் சாராவுடைய பேச்சு கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? வேலைக்காரியை போய் கல்யாணம் பண்ணிட்டார். குழந்தை பிறந்தது தான் செஞ்சுது, ஆனால் அது ஆசீர்வாதமான சந்ததி இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் 2 விஷயத்தை வைக்கிறார். ஒன்று, நீ சுயத்தினால் செய்தால் நடக்கும், ஆனால் அது உனக்கு பின்னாட்கள் என்ன ஆகிடும்? பாதிப்பாயிடும். ஆனால் வாக்குதத்த சந்ததி தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு அந்த வாக்குதத்த சந்ததிக்காக நேராக